அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். டேட்டு பார்த்தீங்கன்னா 29/5/2024. நாளைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பம்பர் லாட்டரி 97. இன்னைக்கான 29ஆம் தேதிக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்ன, நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம், எப்போதும் போல் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு பிறகு நம்ம ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே வருவோம். முந்தைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 986,255 தான் கொடுத்துருந்தாங்க, டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன ரிசல்ட்டு கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரையிலையும் 5 கொடுத்துருந்தோம், ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஒருவேளை 3 டிஜிட் கை கொடுக்கலன்னா ஆல் போர்டு நிச்சயமாக கை கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 5 பயன்படுத்தினா கண்டிப்பாக ஒரு பெரிய வின்னிங் எடுத்திருக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வின்னிங் தான் ஒரு பெரிய வின்னிங்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன வின்னிங்கை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பிறகு பெரிய வின்னிங்கு போகலாம். எல்லா டைமும் எல்லா நேரமும் எல்லா ரிசல்ட்டும் கை கொடுக்காது. கொஞ்சம் தன்னுடைய சுய முயற்சியை கொஞ்சம் மேற்கொள்ளணும். நம்ம ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து சார்ட்டை வச்சு வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பே பண்ணி விளையாடணும். ஏதாவது ஒரு போர்டு எடுத்து விளையாடி அதுலேருந்து வெற்றி பெற முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஜினிக்கான ஏபிசி கேசிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் உறுதிபூர்வமான எண்கள் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. உறுதிபூர்வமாக இல்லை, என்னால் முடிஞ்ச வரையில் ஒரு கெஸ்ஸிங் பண்ணி கொடுக்குறேன். முடிஞ்ச வரையில் அந்த கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணி இது உங்களுக்கு உறுதிபூர்வமாக இருந்தால் பயன்படுத்தி விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிசல்ட்டு கொடுப்பாங்க, ஆனால் எப்போயாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வின் பண்ணலாம். அது எல்லாமே அதிர்ஷ்டத்தின் முறைப்படி நடக்கலாம். ஆனால் ரெகுலராகவே ரிசல்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோம், என்ன வின்னிங் கொடுக்குறோம், ரெகுலராக ஒரு சின்ன வின்னிங் எடுக்க முடியுதான்றது தான் உண்மையான ரிசல்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஒரு வருமானத்துக்கு ஏற்படுத்தணும், ஒரு சின்ன வருமானமாவது நம்ம ஏற்படுத்தி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி 3 டிஜிட் கொடுக்குறது இல்லை, எப்பவுமே ஏதாவது ஒரு வின்னிங் கொடுக்குறது தான் ஒரு நல்ல கெஸ்ஸிங்காக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எப்பயாவது ஒரு சில டைம் தான் மிஸ் ஆகலாம். அந்த அடிப்படையில் ரெகுலராக போர்டில் ஒரு நல்ல நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அங்கங்கே போர்டுகள் மிஸ் ஆகலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா எண்களை பார்த்தீங்கன்னா சரியாக கெஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், முடிஞ்ச வரையில் முயற்சி செய்கிறேன். நெக்ஸ்ட் டைம் முயற்சி செய்கிறேன். இப்போதும் முயற்சி செய்து உங்களுக்கு நான் எண்களை கொடுக்குறேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கான ஏபிசி கேசிங்கில் நம்ம மொதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 தான் பார்க்க போகிறோம். 5 தான் நான் கொடுக்குறேன். ஏன் 5 கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் 55 அடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 6-2 இருக்குது, 7-2 இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6-5, அப்போது 6-5 இருக்குது. ஒருவேளை 6-5ன்னு திரும்பவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். 7-2 இருக்குது, 7-2-5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 6-2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 6-2 இருக்குது, 6-5 இந்த மாதிரி 6-5 மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் 7-2-5 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7-2-5 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 5-7 இருக்குது. 5-7-2-5 இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலும் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை 6-2-3 இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் ஏ போர்டில் 3 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். ஒன்று ஏ போர்டில் 5 இல்லது 3, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. 5-3 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 9 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் பார்த்தீங்கன்னா 8459 அந்த அடிப்படையில் 8459 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் சொல்கிறேன்னா 8459
புரியுதுங்களா? 8459. ஏன்னு பார்த்தீங்கன்னா 39, இந்த 39 இல்லை 59 இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 8459, அப்போ 59 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் 9 சூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஆலோசனை. ஒருவேளை இது பட்டா பே பண்ணி விளையாடுங்க, இல்லைனா விட்டுட்டு உங்களோட கெஸிங்கை பயன்படுத்திங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபோர்டில் பார்த்தீங்கன்னா 454 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 இடம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 254 மீண்டும் 4 அதிகப்படியான இடத்த பிடிச்சிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் 4 வருவதற்கான வாய்ப்பு உண்டு சிபோர்டை பொறுத்தவரையிலும். அதனால் பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் உங்களுக்கு 4 கொடுக்குறேன். இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய கெஸிங். எனக்கு உறுதிபூர்வமாக படுறதை நான் எடுத்து கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பல சார்ட்டை வாட்ச் பண்ணி தான் 5யும் 3யும் எடுக்கிறேன். ஏன்னா ரிப்பீட் ஆகிற நம்பரை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற நம்பரையும் எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாமல் ரிப்பீட் ஆகிற நம்பரையும் எந்த நம்பர் கொஞ்சம் அதிக வாய்ப்பு உள்ளதோ அந்த நம்பரை தான் எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இந்த ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா அதிக இடம் பிடிச்சிருக்கு, 5 பார்த்தீங்கன்னா அதிக இடம் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொடுக்குற நம்பரே 2, 5, 4 இந்த நம்பரே திரும்ப எடுத்துக்கொண்டே வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிபோர்டில் 454 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் 4 கொடுத்துருக்கேன். 459 வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் 9 கொடுத்துருக்கேன். 22, 3 அல்லது 5 மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையிலையும் நான் உங்களுக்கு 5, 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் என்ன வரணும்னு பார்க்கலாம். ஆல் போர்டு என்ன பார்க்கலாம். நாளைய பொறுத்தவரையில் பம்பர் லாட்ரி தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. எப்படியும் 2:30 மணிக்கு விடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கேசிங் 3 டிஜிட்டில் 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் 9 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். எப்போதும் வின்னிங் அடிக்கும் போது பெரிய வின்னுக்கு எதிர்பார்க்காம முதல்ல ஒரு சின்ன வின்னிங்க்கு நீங்கள் செலுத்துகிற காசுக்கான வருமானத்தை ஈட்டுறதுக்கான முயற்சியில் இருங்க. அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் பெரிய வின்னிங்குள்ளே போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நேற்று கமெண்ட்ஸில் கேட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்ச உறுதிபூர்வமான எண் இந்த நம்பர் தான். அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இது சரின்னு பட்டா மட்டுமே பே பண்ணி விளையாடுங்க. ஏன்னா இது என்னுடைய கெஸ்ஸிங். இது உக்காந்து பாருங்கள். சரியாக இருந்தால் பே பண்ணி விளையாடுங்க, இல்லைனா விட்டுட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை விளையாடுங்க. பயன்படுத்தி நல்லபடி விளையாடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் கொஞ்சம் ஊக்கமாக உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுத்து இதுக்கான ஒரு டைமிங்கை நேரத்தையும் உங்களுக்கு செலவழிக்க எனக்கு ஊக்கம் அளிக்கும். அந்த அடிப்படையில் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.